அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் இறைவாக்கினர் எசாயா வழியாக ஆண்டவராகிய இயேசு பிறப்பார் என்பதை முன்னறிவித்திருந்தார். அவர் இம்மானுவேல் எனப்படுவார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்பது பொருள். இன்றைய நற்செய்தியில் வானதூதர் கபிரியேல் கன்னிமரியாவுக்கு மங்கள வார்த்தை கூறி இயேசுவின் பிறப்பை முன்னறிவிக்கிறார். அப்பொழுது மரியா தன்னை ஆண்டவரின் அடிமை என்று கூறி ஆண்டவருடைய திருவுளம் தன்னில் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்தார். அன்னை மரியா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அவருடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா, உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி தேவனே, நன்றி அப்பா. கடந்த இரவு முழுவதும் எங்களை உமது கண்ணின் மணி போல பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளை உம்முடைய புதிய ஆசீர்வாதங்களால நிரப்புகிற கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி தேவனே. அன்பின் தேவனே, ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு விழாவிற்காக எங்களையே தயார்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்னை மரியா எவ்வாறு தன்னை ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்வில் நிறைவேறட்டும் அப்பா. எங்களுக்கு நன்மையானதையே செய்கிற தேவன் நீர். நாங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக உம்முடைய ஒரே மகனை எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்த தேவன் நீர். உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த காலை வேளை எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 10 முதல் 14. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருள் சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னி பெண் கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 38. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.